கல்யாணத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த பண்டிகைகள் கிருஷ்ணர் கேட்கவே வேண்டாம், கல்யாணத்துக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். முக்கியமாக அம்மா கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க. எப்படி அதை ப்ராப்பராக பண்ணணுன்றதை செஞ்சிட்டிங்கன்னா ஜெயிச்சர். வீடு வாங்குறதுல ரொம்ப நல்லா இருக்குது டைம். அப்படி இல்லைன்னா ஏன்னா பிளாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை கரெக்ஷன் பண்ண முடியாமலாம் கஷ்டப்படுவோம். பிஸ்னஸ் நல்லா முன்னேறும். கீழே போதானா அப்படி இல்லை. எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னா செலவு. இப்போ தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்பிரமணியர்ன்ற ரூபத்தை பிடிச்சிக்கோங்க. பயங்கரமான ரிசல்ட் வரும். ஏற்கனவே நம்மளுக்கு சூட்டு உடம்பு ஆணோ பெண்ணோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு மேஷன் தான் அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். தேவையில்லாத எதனா பேச்சுக்கள் இந்த மாதிரிலாம் வரும். முருகன் கோவில் சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனின்னும் போதே நம்மளுக்கு நேச்சுரலாகவே இந்த விட்டமின் டி உடம்புல சேரும், உடம்பு ஆரோக்கியமாக. வாழ்க வையகம், வாழ்க வளர்த்துக்கணும். உலகெங்கும் இருக்கும் பக்தி பிரபஞ்சம் 369 மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, நம்ம இப்போ செப்டம்பர் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? இந்த செப்டம்பர் மாதம் ஆனி, அதுக்கப்புறம் புரட்டாசி 2 மாதமும் இருக்குது. இது ரொம்ப 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 சிறப்பான மாதம். ஏன்னா நம்மளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, புரட்டாசி மாதம். சரிங்களா? அதனால் எக்கச்சக்க நல்ல ஃபெஸ்டிவல் இருக்குது. விரதம் இருக்கிறதுக்கு நல்ல டைம். எதுக்கு விரதம் இருக்கணும்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னும் போது விரதம் இருந்து அதை பண்ணோன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இதை ஒருத்தர் போன வருஷம் இப்போ ஒரு ஜாப்பனீஸ் பப்ளிஷ் பண்ணி நோபல் ப்ரைஸை வாங்கியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பல ஆயிரம் வருஷமாக பண்ணிகிட்ருக்க விஷயம். சரியா? ஸோ உங்கள் ராசிக்கு எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன நல்ல விஷயங்கள் கைகூட இருக்குது இந்த மாதம், எப்படி அதை நம்ம தக்க வச்சுக்க முடியும், இல்லை நம்ம எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்க முடியும்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம் 2 பேருக்கும் நல்லா வேலை செய்யுங்க. சரி, இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு என்னென்னலாம் சிறப்பாக இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்னா கல்யாணத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் 18 பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்துடுவார் உங்கள் 7ஆம் வீட்டில். அப்போது கல்யாணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்குது. அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் சக்தி ரொம்ப நல்லா இருக்க டைம். யாராவது இன்கேஸ் ஏன்னா இப்போ நம்ம சனி பயிற்சிலாம் ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கல்யாண விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலேவாக நடக்குது அப்படின்னீங்கன்னா இந்த பண்டிகைகள் கிருஷ்ணர் கேட்கவே வேண்டாம், கல்யாணத்துக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். விநாயகர் எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் முதன்மையானவர். இந்த 2 பேருக்கும் வேண்டிட்டு விரதம் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கல்யாணம் சூப்பராக கைகூடும். சரிங்களா? இது ஒன்று. வேறு எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் முக்கியமாக அம்மா கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க. ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்கள்னால் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் அந்த 4ஆம் வீட்டுக்குள்ளே போகிறதுனால உங்களுக்கு அம்மா கிட்ட ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் வரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இல்லைன்னா அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்ககிட்ட கூட பார்த்து பேசுங்க. இது ஒன்று. இன்னொன்று, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுறது இருந்தால், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை கோல்டோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதை எப்படி ப்ராப்பராக லீகலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டோ எப்படி அதை ப்ராப்பராக பண்ணணுன்றதை செஞ்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா அதுலேயும் சில தடங்கல்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்னா வீடு வாங்குறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 1 இயராகவே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் மேஷராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமாக வீடு வாங்குறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது டைம்னு. அதான் லாஸ்ட்டு 6 மந்த்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்க டைம். அதனால் வீடு வாங்குகிற விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணணும். வீடு வாங்குறதுனா நிலம் வாங்குறது மட்டும் இல்லை, வாங்கி வச்ச நிலத்தை கட்டுறது, அப்படி இல்லைன்னா எதனா பிளாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ நிறைய இடத்துல 10% 20% டவுன் பேமெண்ட் கட்டினாலே நம்ம வீடு கட்டும் போதே நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் வருது. இல்லை ரெனோவேஷன் ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க, இருக்கிற வீட்டுக்கு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நம்ம வாஸ்துலாம் பார்த்து சொல்லுவோம், இந்த பெயிண்ட்டு கலர் தப்பாக இருக்குன்னா சொல்லுவோம். அதை கரெக்ஷன் பண்ண முடியாமலாம் கஷ்டப்படுவோம். வாஸ்து கரெக்ஷன் சொல்லுவோம், அதை பண்ண முடியாமலாம் தவிப்பாங்க. அதெல்லாம் இப்போ பண்ணோன்னா இந்த டைம் உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும். டக்குன்னு விஷயங்களை முடிச்சுட்டு வரலாம். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, பிஸ்னஸ் நல்லா முன்னேறுங்க. சூப்பராக வரும். பிஸ்னஸ் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு வரும். ப்ராஃபிட் வேறு, பிஸ்னஸ் வேறு. சரிங்களா? அதாவது நீங்கள் பெரிய கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி வருமானம், இத்தனை கோடி லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கம்பெனி
கீழே போதானா அப்படி இல்லை. ஒரு டைமில் வந்து பிஸ்னஸோடைய அந்த பிராண்ட் வேல்யூன்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. அடுத்த வருஷம் ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த வருஷம் வந்து இப்போ நான் வேறு ஒரு நாட்டுக்கு எந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இல்லை வேறு ஒரு இப்போ பெங்களூருக்கோ ஹைதராபாடுக்கோ என் பிஸ்னஸ் நான் கொண்டு போகிறேன், அந்த விரிவாக்கம்லாம் பண்ணுறது வந்து பிஸ்னஸ்க்கு சூப்பராக இருக்க டைம். இதில் நீங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்கணும்? இப்போ பிஸ்னஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னா செலவில். ஏன்னா 12ஆம் வீட்டில் தலைவர் சனி பகவான் இருக்கார். குரு பகவான் பார்க்கறதுனால தப்பிச்சுக்கிட்டும், இருந்தாலும் அவர் வேலையை அவர் செய்வார். அதனால் செலவு விரைய சனி பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோம். செலவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கனாவே, செலவையும் சேவிங்ஸையும் பத்திரமா பார்த்துக்கிட்டாவே உங்களுக்கு பாதி இஷ்யூக்கு மேலே உங்களுக்கு தாராளமாக குறைஞ்சிடும். சரிங்களா? இது ஒன்று. இப்போ இதுலேயே நீங்கள் வந்து இப்போ தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுப்பிரமணியர். ஏன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பித்ததுனால அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கேங்க, 5 கூட இல்லை 7.5 வருஷத்துக்கே சுப்பிரமணியர்ன்ற ரூபத்தை பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ திருச்செந்தூர் சுப்பிரமணியன், முருகன், கந்தன், வேலன் நிறைய பேர் இருக்குது. ஆனால் சுப்பிரமணியர் அப்படின்ற பேர் உள்ள கோவில்களும் அந்த முருகர் படங்களும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அதான் கல்யாணம், குழந்தை பேர், நல்ல ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வேணும்னா வள்ளி நல்லபடியாக வணங்கலாம். நீங்கள் வள்ளி அமர்ந்த கோவில்கள், இப்போ திருச்செந்தூரில் வள்ளி குகை, இல்லை வேலூரில் இருக்க வள்ளி கோவில், திருத்தணியில் இருக்க கோவிலுமே வள்ளியம்மா, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க முருகன் கோவிலில் வள்ளியம்மாவை வேண்டலாம். படிக்கிற குழந்தைங்க, எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்க, இல்லை புதுசாக ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க, நீங்களாம் தெய்வம் வேணால் போதும். எப்படி சார் தனித்தனியாக வேண்டது எனக்கு புரியலையே அப்படின்னீங்கன்னா, முருகர் வள்ளி தெய்வனோட ஃபோட்டோ வச்சு வேண்டுது. 3 பேரையும் சேர்த்து வச்சு வேண்டிங்கன்னா பயங்கரமான ரிசல்ட் வரும். சரிங்களா? இது ஒன்று. இதை தாண்டி வேறு எந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணலான்னா காவல் தெய்வங்கள், அதாவது சூலம், வேல் வச்சிட்ருக்க எந்த காவல் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு வந்து நேரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ஒன்று. அடுத்து வேறு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா உடல் நலம். ஏன்னா ஏற்கனவே நம்மளது சூட்டு உடம்பு, இப்போ சூரியன் வேறு அங்கே போகிறாரு உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு. அதனால் உடல் ரீதியாக ஹெல்த்தை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு மெயினாக சொல்கிறதே யாருக்குன்னா மேஷராசிக்கு தான். ஏன்னா உங்களுக்கு நான்வெஜ்ஜாக சாப்பிட்டா டக்குன்னு உடம்புல ஹீட் வந்துடும். நீங்கள் நிறைய பாருங்கள், மேஷராசிக்கு பிம்பிள்ஸ் வரும். ஆணோ பெண்ணோ அந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் அதிகமாக வரும். ஏன்னா இந்த சூடு வந்து அவ்வளோ உடம்புல கிளம்பும். அப்போ இந்த புரட்டாசியில் மெயினாக நான்வெஜ்ஜை யாரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு மேஷன் தான். ஆனால் அந்த கட்டுப்பாட்டை முதல்ல உடைக்கிறது தான் யாருன்னு கேட்டால் மேஷன் தான். சரி, ஏன்னா நம்மளுக்கு சோறு முக்கியம், முக்கியமாக நான்வெஜ். அதனால் இந்த ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னாவே தாராளமாக ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வேலையிலையும் மேனேஜர்ஸ், சீனியர்ஸ் அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பேசுகிறது முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைக்கிறது ஒன்றும் நல்லது. ஏன்னா நிறைய கம்பெனியில் இந்த செப்டம்பர் மாதம் அப்ரைசல்லாம் நடக்கும். ப்ரமோஷன், அப்ரைசல், அதெல்லாம் நிறைய கம்பெனியில் நடக்கும். எஸ்பெஷலி ப்ரைவேட் கம்பெனிஸில் அந்த செகண்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க, அது நடக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து மேனேஜர்ஸ், சீனியர்ஸ் கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்க அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, இது மாதிரி அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்ககிட்டையும் ரொம்ப ஜாகிரதையாக பழகணும். ஏன்னா தேவையில்லாத எதனா பேச்சுக்கள் இந்த மாதிரிலாம் வரும். வேறு இது தாண்டினா குருமார்கள், நான் சொன்னேன் உங்களோட வயசில் பெரியவங்க, முக்கியமாக குருமார்கள், மென்டார்ஸ், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் பார்த்து பேசிங்கன்னாவே ஜெயிச்சிடலாம். ஸோ இப்போ டைம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய டைம். கல்யாணம் சூப்பராக இருக்க டைம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இல்லை வேலை, இதெல்லாம் நீங்கள் முன்னேற்றத்துக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு எங்கே இருந்தாலும் முருகன் கோவில் சூப்பராக வேலை செய்யும். துர்கை கோவில் ரொம்ப நல்லா வேலை செய்யும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காலைல 6:30 மணி இல்லை நைட் அரௌண்ட் 8:30 மணி இந்த நேரத்தில் இந்த செவ்வரளி பூ இதெல்லாம் வச்சு வேண்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து எதனா தானம் தரணும்னு நினச்சிங்கன்னா கோவிலில் விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் வாங்கித்தாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆண் வீடு, நெருப்பு வீடு, உங்கள் பேரில் கோவில்களில் வந்து விளக்கு எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஒன்று விளக்குக்கு எண்ணெய் வாங்கி தரலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அன்னதானம் செய்கிறதுக்கு கேஸ் வாங்கி தரலாம். இன்றைக்கி அரிசி பருப்பு கூட வாங்கிட்ட முடியும் பொழுது கேஸ் வாங்குறது பெரிய போராட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து நெருப்பு தத்துவம், அதனால் அந்த நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை கொடுக்க அதிகமாக ஜெயிப்பீங்க. அதனால் கேஸ் வாங்கி தரது, விறகடுப்பு வாங்கி தரது,
இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லது. இது வந்து உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இது வந்து பொதுவாகவே உங்களுக்கு வேலை செய்யும். இன்னொன்று, தினமும் அந்த சூரிய நமஸ்காரன்றது, தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணாலும், ஏன்னா உங்களுக்கு 7.5 சனின்னும் போதே உடம்புல விட்டமின் டி, கால்சியம்லாம் குறையும், ஆட்டோமேட்டிக்காகவே குறையும். நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மாதம்ன்றதுனால தெரில, ஒரு 1.5-2 வருஷம் போய்ட்டு இருக்குன்னு தெரியும், உடம்பு லைட்டாக டல் அடிக்கும். அதெல்லாம் என்னென்னா, தினமும் சூரிய நமஸ்காரமோ இல்லை சூரிய வெளிச்சம் காலையில் இல்லை சாயந்தரம் சூரிய வெளிச்சத்தில் ஒரு 14 நிமிஷம் கொஞ்சம் நேரம் அப்படியே காத்தாட நடந்துட்டு இருந்தீங்கன்னாவே நம்மளுக்கு நேச்சுரலாகவே இந்த விட்டமின் டி உடம்புல சேரும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் பார்த்துட்டு வந்தோம். ஜென்ரலாக லைஃப்பில் என்னென்ன நடக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், மன வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம், லவ், கடன், இந்தமாதிரி விஷயங்கள் பொதுவான விஷயங்கள், மேஜரான லைஃப்பில் ஜென்ரலாக எல்லாேருக்கும் வர முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லணும். இதை தாண்டி நிறைய பேர் படிக்கிற குழந்தைங்க இருக்கும், உங்கள் பசங்க படிப்பாங்க, எப்படி படிப்பாங்க, இல்லை புதுசாக காலேஜ், இப்போ நிறைய பேர் காலேஜ் சேர்ந்துருப்பாங்க, இன்னும் சில பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆகும், இல்லை வெளிநாடு போக போகிறேன், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேள்விகள் எதனா இருந்ததுன்னா நீங்கள் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே எல்லா நல்லதும் பண்ண எல்லாம் வல்ல அந்த சிவனும் பார்வதியும் ஆசீர்வாதம் புரியட்டும். வாழ்க வளமுடன். உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ்.